ஹாய் ஆல். இப்போ நீங்க பார்க்க போறது ஒரு குட்டி டிராவல் vlog. நடுவில் ஒரு வெக்கேஷன் வந்தது. அப்ப வேகஸ் போலான்னு பிளான் பண்ணி கிளம்பினோம். ஆக்சுவலா இது யூடியூப்க்கு எடுக்கிற மாதிரி பிளான்லாம் இல்லை, பட் ஜென்ரலாவே நாங்க எங்களோட மெமரிஸ்க்காக நிறைய வீடியோஸ் எடுத்து சேவ் பண்ணுவோம். ஸோ அப்படி எடுத்த வீடியோ. சரி, ஓகே, யூடியூப்லயும் இதை அப்லோட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அப்லோட் பண்றதுக்காக இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். இந்த வீடியோ நான் இதுக்காக பிளான் பண்ணி எடுக்காததுனால மேபி கொஞ்சம் இம்ப்ராம்ப்டா இருக்கும். பட் என்னோட ஹஸ்பண்ட் சொன்னாங்க, ஓகே நான் சும்மா பேசி எடுத்து பாக்குறேன் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணாங்க. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லா நீங்க அவங்க வர்றது தான் பார்க்க போறீங்க. மோஸ்டா அவங்க தான் பேசி டேக் ஓவர் பண்ணியிருப்பாங்க. ஹோப் யூ என்ஜாய் திஸ். உங்களுக்கு எவ்வளவு பிடிச்சிருக்குன்றது கமெண்ட்ல சொல்லுங்க. ஹலோ மக்களே, வணக்கம். நம்ம இன்றைக்கி ஃப்ரீமாண்ட்லேருந்து வேகாஸ்க்கு ஒரு ரோட் ட்ரிப்பு. அதனால் என் கூட உங்களையும் ட்ராவல் கூப்பிட்டு போகலான்ற ஒரு ஐடியாவில் போகிற வழியிலலாம் கொஞ்சம் வீடியோஸ் எடுத்துக்கிட்டு உங்களுக்காக காட்டலான் இருக்கேன். கமான், லெட்ஸ் கோ. இப்போ நம்ம ஸ்டாப் பண்ணிருக்க இடம் என்ன இடமா? சான் லூயிஸ் ரெசர்வாயர். இது நம்ம சென்னையிலேருந்து கிளம்பும்போது இந்த செங்கல்பட்டு போகிறதுக்கு முன்னாடி கூடுவாஞ்சேரி செங்கல்பட்டுக்கிட்ட ஒரு கோயில் இருக்கும். அந்த கோயில் எலக்ட்ரிஷன் வச்சுட்டு போவாங்க. அதுமாதிரி நாங்கள் ஒரு தடவையும் ரோட் ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த லேக் கிட்ட ஒரு ஃபோட்டோ எடுத்து கிளம்புறது எங்களுடைய வழக்கம். அதுதான் ஃபஸ்ட் பாயிண்ட். நிறைய இருக்குது போகிற வழியில், பார்ப்போம். இந்த ட்ரிப்பு டோட்டலாக 8 to 9 hours ஆகும். நம்ம எப்பவுமே ஒரு ட்ரிப்பு பிளான் பண்ணும்போது யூஸ்வலாக வீக்கெண்டை ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ஏன்னா வீக்கெண்டில் பயங்கர டிராஃபிக் ஆகிடும். இந்த மாதிரி ட்ரிப்லாம் எடுக்கும்போதும் 8 hours ஜேர்னி நீங்கள் ஒரு வீக்கெண்டில் ட்ராவல் பண்ணி கிட்டத்தட்ட 12 to 13 hours ஆகிடும் டிராஃபிக்னால. அதனால் நான் யூஸ்வலாக லீவ் போட்டு மண்டே ஸ்டார்ட் பண்ணுவேன். பட் இந்த ட்ரிப்பு நாங்கள் சாட்டர்டே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ சாட்டர்டே டு ஃப்ரைடே 1 week ட்ரிப் மாதிரி. எப்பயுமே இந்த மாதிரி ட்ரிப்பில் கொஞ்சம் ஏர்லியாக ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் நல்லது. சீக்கிரமாக போய் நம்ம இடத்துக்கு போயிடலாம். ஏன்னா மார்னிங் டிராஃபிக் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடலாம் எந்த நாளில் இருந்தாலும். ஸோ அதனால் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 8 o'clock ஸ்டார்ட் பண்ணோம். பார்ப்போம் எத்தனை மணிக்கு நம்ம அங்கே போய் சேரட்டுறதுன்னு தெரியும் நமக்கு. பட் நடுவில் எப்படியும் ரெஸ்ட் ஏரியா நிறுத்துவோம், சாப்பிட நிறுத்துவோம். ஸோ அதெல்லாம் ஒரு 1 hour கனெக்ட் பண்ணால் கூட 9 hours சாலிடாக ஆகிடும். பார்ப்போம். எங்கள் வீட்டிலேருந்து கிளம்பி ஒரு 1 hour தூரத்தில் கில்ராய்னு ஒரு பிளேஸ் வருங்க. கில்ராய் அது பூண்டு மாநகரம்னு கூட சொல்லலாம். கார்லிக் கேபிட்டல் ஆஃப் தி வேர்ல்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் 2 சைடும் பார்த்தீங்கன்னா ரோடு 2 சைட்லேயும் நீங்கள் கார்லிக் ஃபார்ம் பார்க்கலாம். ஃபுல்லாக வாசனை சும்மா கும்முன்னு அந்த பூண்டு வாசனை நல்லாயிருக்கும். சைடில் அந்த கடைங்கள்லாம் இருக்கும், அங்கே பூண்டு விற்பாங்க, பூண்டு ஐஸ்கிரீம் கூட விற்பாங்க. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் அங்கே நிறைய ப்ரீமியம் அவுட்லெட்ஸ் இருக்குது. ஸோ இன்னொரு வீடியோவில் நம்ம அதை பார்க்கலாம். அது ஃபேமஸ். நம்ம இந்த தேங்க்ஸ் கிவிங் அது மாதிரி விசேஷ நாட்கள்லாம் வச்சுங்க, கார் பார்க்கிங் இடமே இருக்காது. 3 நாள் ஃபுல்லாக இருக்கும். அந்த தேங்க்ஸ் கிவிங் டைம்லாம் வரும்போது அந்த மால் நம்ம பார்க்கலாம் ஒரு நாள் வரும்போது. சரிங்களா? எப்பவுமே இந்தமாரி லாங் ட்ரிப் போகும்போதெல்லாம் நம்ம ஃபேவரட் ஃபுட்டு நம்ம பேக் பண்ணிட்டு போகிறது ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம இந்தியன் ஃபுட் மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்க்க முடியாது. ஸோ அதே மாதிரி நம்ம போகிற ரூட் ரொம்ப ட்ரையாக இருக்கும் டைம். ஸோ அந்த நேரத்தில் பசிக்குதுன்னா நம்ம வண்டியிலே நம்ம பேக் பண்ணி ஸ்நாக்ஸோ இல்லை நமக்கு வேண்டிய ஃபுட்லாம் ஸ்டாக் பண்ணி வச்சிட்டோம்னா ஈஸி. நம்ம நேரத்துக்கு போயிடலாம். இல்லைனா நம்ம அந்த ஃபுட்டை தேடி போகணும், பிடிச்ச மாதிரி ஃபுட்டு தேடணும். இதெல்லாம் நம்ம ஊரில் மாதிரி ரோட்டு கடையில் டீ கடை பஜ்ஜி கடைலாம் இருக்காது. அதனால் நமக்கு வேண்டியது பேக் பண்ணி நாங்களும் அந்த மாதிரி தான் சப்பாத்தி எப்பவுமே பேக் பண்ணிக்குவோம். ப்ளஸ் ஏதாவது ஒரு வெஜிடபிள் ரைஸ் ஏதாவது பேக் பண்ணிவிடுவோம். தென் அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் நிறைய இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் எப்பயுமே ட்ரிப் இருக்கும். ஸோ சான் லூயிஸ் ரிசர்வாயருக்கு அப்புறம் நம்ம
I-5 சவுத் ரூட் எடுப்போம். அது ஒரு லாங் ஸ்ட்ரெச் ட்ரைவு. இது பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அந்த ரோடு வந்து ரொம்ப சீனிக்காக இருக்கும். நீங்களே பாருங்கள், 2 பக்கமும் அந்த மலைகள் பறந்து வளர்ந்து அப்படியே பச்சை பச்சையல் மரங்கள். இது அந்த ஸ்ப்ரிங் டைம்னால இன்னும் பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அதுவும் வெதரும் வந்து அதுக்கேற்ற மாதிரி இன்றைக்கி சன் இல்லை, அப்படியே ஒரு மாதிரி மிஸ்ட் க்ளவுட்லாம் சேர்ந்து ரொம்ப ரம்மியமாக இருந்தது. அதை ட்ரைவ் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு ஜாலியாக இருக்கும். அது இல்லாமல் கூடவே ஒரு இளையராஜா மியூசிக்கை போட்டு அப்படியே கேட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆனந்தமாக இருக்கும். பரந்த வானம், நீண்ட சாலைகள், ஒரு சீரான அமைதி. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இந்தமாதிரி ரோட் ட்ரிப்ஸ் எல்லாம் இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் தி டெஸ்டினேஷனுங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து இது ஒரு நல்ல அனுபவமாக இருக்கும். நம்ம ஃபேமிலியோடு போகும்போது நிறைய டைம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுவோம். அதுவும் இப்போ இருக்க ஃபாஸ்ட்டான காலகட்டத்தில் நம்ம எல்லோரும் மொபைல், டிவி, லேப்டாப்னு உட்காந்துருக்கத்தில் நம்ம எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு ஜஸ்ட் நம்ம அந்த மொமெண்ட்டில் வாழ்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். நம்ம நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்குவோம், பேசிக்குவோம். தீராத அளவுக்கு நம்ம பேசுறது நிறைய விஷயம் இருக்குன்றது அப்போ தான் நமக்கு தெரியும். ஸோ நீங்களும் அது மாதிரி ஒரு ரோட் ட்ரிப் பிளான் பண்ணுங்கள், ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க, அன்பு பகிர்ந்துக்குவோம். ஓகே மக்களே, இப்போ வந்து நம்ம ஒரு ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணுறோன்னா அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து ஃபுட்டுன்னு சொல்லுவோம். அதோட ரொம்ப முக்கியமான விஷயம் வழியில் நல்ல ஒரு ரெஸ்ட் ஏரியா இருக்கணும். அது வந்து நம்ம ஊர்லாம் எப்படி இருக்கணும் உங்களுக்கு தெரியும். பட் இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாகவே வந்து மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. அது ரெஸ்ட் ஏரியாவில் வந்து சில ஸ்நாக்ஸ், ட்ரிங்க்ஸ்லாம் வேணும்னா இங்கே ஃபில் பண்ணிக்கலாம். இங்கே நடுவில் யாரோ ஒருத்தர் போகிறாரு, அவர் நம்ம ஆள் மாதிரி இருக்கார். இருந்தாலும் அவரை பற்றி நம்ம அப்புறம் பேசுவோம். பார்த்திங்கன்னா நல்லா வைடாக இருக்கும் ஃபுல்லாக. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஃபோட்டோ ஸ்பாட்டில் நின்னோம். அதுக்கடுத்து இந்த ரெஸ்ட் ஏரியாவில் நின்று ரிலாக்ஸ் பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் லைட்டாக டிஃபன், பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டு வண்டியை பிடிச்சோன்னா அடுத்து ஒரு 4 hours நமக்கு வந்து ஃபியூவல் கிடச்ச மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் மக்களே, நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணிப்பாங்க. அது ஒரு நல்ல விஷயம் இந்த ஊரில். சரி வாங்க திருப்பி நம்ம காருக்கு போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு. இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டியது வந்து, நம்ம இந்த மாதிரி லாங் ஸ்ட்ரெச் வரும்போது பெட்ரோல், நம்ம கேஸ் ஃபில் பண்ணுறது வந்து நம்ம கார் டேங்க் கெப்பாசிட்டி என்னன்னு தெரியும், நமக்கு எவ்வளோ ட்ரைவ் பண்ண முடியும்னு தெரியும். ஸோ இட்ஸ் பெட்டர் நீங்கள் வந்து பேக்கர்ஸ் ஃபீல்டோ இல்லை பஸ் ஸ்டோ இல்லை பெட்ரோல் பங்க்லேயே வந்து நீங்கள் அங்கே வரும்போது ரீஃபில் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒன்ஸ் நீங்கள் வந்து இந்த டெசர்ட்குள்ளே வந்துட்டிங்கன்னா நிறைய பெட்ரோல் பங்க்ஸ் இருக்காது. ப்ளஸ் அப்படி இருந்தாலும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் விலை அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ட்ரிப்பு பிளான் பண்ணும்போது கேஸ் படி மாதிரி ஏதாவது ஒரு ஆப்பில் வந்து பெட்ரோல் எங்கே கொஞ்சம் காஸ்ட் எஃபெக்டிவாக நீங்கள் போட்டுக்கலான்றது பார்த்துங்க. ஸோ தட் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். நான் வந்து என்னோடய வண்டி வந்து கிட்டத்தட்ட 500 miles வரைக்கும் வரும். ஸோ அதனால் நான் வந்து டுவர்ட்ஸ் வேகாஸ் போனோன்னு கிட்ட போய் போட்டுக்கலாம்னு நினச்சேன். பட் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டு நினைக்கிறேன். கடைசியில் நாங்கள் ஷெல்லில் வந்து போட வேண்டியதாச்சு. வாங்க ஷெல்லில் வந்து எவ்வளோ ரேட்டுன்றது உங்களுக்கு சொல்கிறேன். பெட்ரோல் ப்ரைஸ் எவ்வளோ? இது 5.49. நம்ம போகிறதுல 4.49, $1 எக்ஸ்ட்ரா. வேகாஸ்லையா? ஆமாம், காஸ்கோ விட ஒரு கேலன். ஆமாம், ஒரு கேலனுக்கு $1 எக்ஸ்ட்ரா. டேங்க் ஃபில் பண்ணியாச்சா? டேங்க் ஃபில் பண்ணியாச்சு. வீட்டிலேருந்து கிளம்பும்போது டேங்க் ஃபில் பண்ணி கிளம்புனோம். கரெக்டாக 480 miles வந்தோன்னா இதுதான் வந்துச்சு. சரி பக்கத்தில் இந்த பங்க்கில் போடலான்னு வந்தோம். இங்கே பார்த்தா நம்ம வந்து ஒரு கேலன் வந்து $4.49 போடுவோம் ஃப்ரீமார்ட்டில். ஷெல்லில் இங்கே வேகாஸில் வந்தீங்கன்னா 5.49, ஒரு கேலனுக்கு $1 எக்ஸ்ட்ரா. அதாவது இப்போ 15 gallons ஃபில் பண்ணோம், $15 எக்ஸ்ட்ரா நார்மலாக வாங்குறத விட.
நான் இப்போ பெட்ரோல் பங்க் நிறுத்தினீங்களா, அந்த பங்க்லேயே வந்து பக்கத்தில் இந்த ஒரு செட்டப் இருந்ததுங்க. பார்த்து இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒரு இந்த மைனிங் அந்த காலத்தில் எப்படி பண்ணியிருப்பான்னு ஒரு சின்ன டெமோ மாதிரி இருந்தது. நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம வந்து I-15 நார்த்தில் ட்ரைவ் பண்ணிட்டுருக்கோம். இது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரெச், கிட்டத்தட்ட ஒரு 50-60 மைல்ஸ் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போகும். அது நீங்கள் ரோடை பார்க்கும்போதே தெரியும் பாருங்கள். நேராக அது அந்த ரோடு வந்து டைரெக்டாக போய் வானத்தில் போயிட்டு கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. இது ஒரு மொஹாவே டெசர்ட். அது ஒரு ஸ்ட்ரெச், கம்ப்ளீட் ஸ்ட்ரெச்சு. பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அப்படியே ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ஒரு நிசப்தமாக இருக்கும் அந்த ரோட்டில் ட்ரைவ் பண்ணும்போது. சைடில் அந்த பாறைகள் அசையாமல் அப்படியே இருக்கிறது, ஜோஷுவா ட்ரீஸ், இதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே நம்ம ஆள் மனசுக்குள்ளே வந்து ஒரு விஷயம் வந்து ஓடிட்டே இருக்கும். சார் நம்ம எங்கே ஆரம்பித்தோம் வாழ்க்கை, நம்ம எங்கே பிறந்து எங்கேயோ வளர்ந்து எவ்வளோ தூரம் வந்திருக்கோம் இல்லைன்னு ஒரு மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிற மாதிரி ஒரு பெருமிதமான ஒரு உணர்வை கொடுக்கும் இந்த ரோடு. எப்பயுமே எனக்கு ஒன் ஆஃப் மை ஃபேவரேட் ரூட் இது. இந்த ஸ்ட்ரெச்சு, இந்த டிரைவ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எப்பயுமே. வந்துட்டோம் நம்ம லாஸ் வேகாஸ் நம்மளை அன்புடன் வரவேற்கிறது. லாஸ் வேகாஸ் வந்து மூவிஸில் தான் பார்த்துருப்பாங்க. பட் அதை நேரில் போயிட்டு அனுபவிக்கிறது வந்து ஒரு இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்டுகெதர். அது வந்து ஜஸ்ட் கசினோஸ் மட்டும் இல்லைங்க. நீங்கள் ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் அங்கே இருக்குது. பெரிய பெரிய மெகா சைஸ் ஹோட்டல்ஸ், நிறைய லைவ் ஷோஸ் அண்ட் ஃபவுண்டெயின்ஸ், ரெப்ளிகாஸ், வேர்ல்டு ஓவர் ரெப்ளிகாஸ், நிறைய குளோபல் ஐகான்ஸ், ஈஃபில் டவர் மாதிரி, ஈஃபில் டவர், ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி, வெனட்டியன் கனால்ஸ். ஸோ இது மாதிரி நிறைய அது வந்து என்னென்ன இருக்குது என்ன இல்லைன்னு சொல்ல முடியாது. வேர்ல்ட் கிளாஸ் டைனிங், லக்ஸுரி ஷாப்பிங், கான்சர்ட்ஸ், மேஜிக் ஷோஸ், நைட் லைஃப், அது மாதிரி சொல்லிகிட்டே போகலாம் நம்ம. ஸோ அதாவது வேர்ல்டில் இருக்க எல்லாமே வந்து இந்த ஒரு சிட்டிக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்க, வெற்றிகரமாக நம்ம வந்து ஹோட்டலுக்கு வந்துட்டோம். வேகாஸை ரீச் பண்ணிட்டோம். ஹோட்டல் வாசலில் இருக்கோம். சர்க்கஸில் இந்த தடவை ஹோட்டல் ரூம் புக் பண்ணியிருந்தோம். யூஸ்வலாக அங்கே சென்ட்ரல் ஸ்ட்ரிப் தான் போடுவேன். சரி, இந்த தடவை இந்த எண்டில் போடுவோம். சர்க்கஸில் வந்து ஆக்சுவல் சர்க்கஸ் நம்ம பார்ப்போம் இல்லைங்களா, அது எவ்ரி ஆர் அங்கே அந்த ஷோ நடக்கும். ப்ளஸ் நிறைய கிட்ஸ்க்கான கேம்ஸ் இந்த எல்லாம் நிறைய இருக்குன்னு சொன்னாங்க. சரி, பையனும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணட்டும் அப்படின்னால இங்கே போட்டிருந்தோம். இது கொஞ்சம் தூரம் தான், பட் இங்கே எப்படி இருக்க அனுபவம்னு பார்ப்போம் இந்த தடவை. அங்கே ஹோட்டலுக்கு போகலாம். ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தட் நம்ம அடுத்த வீடியோலையும் சந்திப்போம். அது வரைக்கும் நீங்களும் உங்கள் ஃபேமிலியோட ஒரு ட்ரிப்பை பிளான் பண்ணுங்கள், வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.